தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்கனிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. ஏடி சீரியலோட இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் வருமா கபிலனுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காங்க. அதாவது சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பாம்பு வைக்க போகிறாங்க. அதுவும் கபிலனோட துணையில் தான். ஸோ இதை பற்றி தான் வருமா கபிலன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே கபிலன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கதை இந்திரா பார்த்துட்டு கபிலன் கிட்ட இந்த ஃபோன் எதுன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்டுடைய அம்மா என்கேஜ்மெண்ட்டுக்கு வாழ்த்து சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுக்குறாங்க. இந்திராணியும் அதை நம்புகிறாங்க. இருந்தாலும் என்கேஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நீ யாருக்கிட்டையும் ஃபோனில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா அங்கேருந்து போகிறாங்க. கபிலனோட ஃப்ரெண்ட்ஸும் கபிலனை கலாய்க்கிறாங்க. எந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு கேள்வியை கேட்டுட்டு ஒரு பொண்ணா ரெண்டு பொண்ணான்னு அவங்களே கபிலனை கலாய்க்க சும்மா இருங்க, பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு கபிலனோட ஃப்ரெண்ட்ஸும் மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போது செருப்பை எடுத்துட்டு அயலி மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. ஆனால் செல்லம்மாவுடைய பொண்ணு என்ன பண்ணுறாங்க, அயலியை அந்த பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் குப்பையெல்லாம் கிடக்கு பெருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அயலியும் பார்த்திங்கன்னா வாசலில் கோலம் போட்டுட்ருக்காங்க. அந்த சமயம் தான் கபிலனோட ஃப்ரெண்ட்ஸும் அயலியை கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஆனால் அயலி அதை கவனிக்க மாட்டாங்க. வாய்ஸ் மட்டும் நோட் பண்ணுறாங்க. எப்போவோ இந்த குரல் கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அயலி சந்தேகப்பட்டாலும் கபிலனோட முகத்தை அவங்க பார்க்கல. அயலி இங்கே வெளியில் கோலம் போட்டுட்ருக்கதை பார்த்த பத்து அயலியை திட்டிகிட்டு இருக்காங்க. அநேகமாக இது மாதிரி உனக்கு நடக்க வேண்டியது, ஆனால் நீ என்னென்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு அயலியை திட்ட, இதெல்லாம் நான் விருப்பப்பட்டு தான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அயலியோடைய மாமா என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸோ இங்கே பத்து அயலியை திட்டிகிட்டு இருக்க, ஸோ அப்படியே உன் அம்மாவுடைய குணம் உனக்கு இருக்குன்னு சொல்லி அயலியை பாராட்டுறாங்க. ஸோ அயலியை மண்டபத்துக்குள்ளே கூப்பிடுறாங்க. ஆனால் தன்னுடைய ஃப்ரெண்டு வரும்னு சொல்லிட்டு அயலி வெளியிலே வெயிட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, ஸோ பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு நகை கொடுக்குற சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒவ்வொரு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அதில் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அயலியை தேடுறாங்க. உங்கள் மூத்த பொண்ணு மூத்த பொண்ணை வர சொல்லுங்கள், அவங்களுக்கும் கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. ஜமுனா அதுக்கப்புறம் செல்லம்மா ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. இன்னொரு பக்கம் கபிலனோட அம்மா பார்த்திங்கன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்கிற மாதிரி இருக்குது, இவங்க ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, என்ன எதுன்னு விசாரி இந்திரா கிட்ட சொல்ல இந்திரா உடனே கோவப்பட்டு ஏதாவது மறைக்கிறீங்களா, செங்குட்டுவேல் குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் இருக்குது, அதுக்கு ஏதாவது பாதிப்பு வந்ததுன்னா நான் சும்மா விட மாட்டேன்னு இந்திரா ஒரு பக்கம் கோவப்பட அயலியை பத்து தேடி பார்க்குறாங்க. அயலி எங்கே காணுன்னு சொல்ல அடுத்த செகண்ட் அயலியோட என்ட்ரி. ஸோ அயலியை பார்த்தா அக்கா வந்துட்டா அப்படின்னு சொன்னதும் அயலி வராங்க. அயலியை பார்த்ததும் இந்திராவுக்கு ஞாபகம் வந்தது, இது நம்ம பாவையோட கிளாஸ் டீச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் நீங்களான்னு சொல்லிட்டு அயலிக்கிட்ட பேச, அப்போது அயலிக்கு அவங்க வாங்கிட்டு கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. அது போதாதுன்னு இங்கே ஸ்பெஷலாக இந்திரா என்ன பண்ணுறாங்க, அயலிக்காக ஒரு மெட்டி வாங்கிட்டு அயலிக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அயலி தனக்கு கல்யாணம் இன்னும் ஆகலையே அப்படின்னு சொல்ல எல்லாரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. அப்போ இந்த உண்மையை தான் நீங்கள் மறைச்சிங்களான்னு கபிலனுடைய அம்மா ஒரு பக்கம் பிரச்சனை பண்ண, அப்போது மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாமல் எதுக்காக ரெண்டாவது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, நாங்கள் கேட்டப்போ மூத்த பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செய்துட்ருக்கோன்னு சொன்னீங்க, சரி கல்யாணம் முடிஞ்சிருக்குன்னு பார்த்தா என்ன நடந்துகிட்ருக்குன்னு இந்திரா ஒரு பக்கம் கேள்வி கேட்க, செல்லம்மா ஜமுனா இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியலை. திணறி போய் நின்றுட்டு இருக்காங்க. ஜோசியம் ஜாதகம் அப்படின்னு சொல்லி உலர பத்து அந்த இடத்துல நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அயலி ஒரு பையனை லவ் பண்ணுறான். அந்த குடும்பத்துக்கிட்ட போய் நாங்கள் பேசினோம், அந்த குடும்பத்தில் இப்போ கல்யாணம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் நாங்கள் இந்த கல்யாணத்தை தள்ளி வச்சுருக்கோன்னு சொல்ல இதை கேட்ட ஜமுனாவும் செல்லம்மாவும் தலையாட்டுறாங்க. அது சொல்ல ஏங்க இப்படி பயப்படுறீங்க, மென்று முழுங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் அந்த பையன் இந்திரா விசாரிக்கும் போது இதோ வந்துட்டேன்னு சிவாவோட என்ட்ரி. ப்ரேஸ்லெட் வாங்க போன சிவா மீண்டும் என்ட்ரி கொடுக்குறாரு. அந்த ப்ரேஸ்லெட்டை வாங்கிட்டு அயலியுடைய அப்பா கிட்ட கொடுக்குறாங்க. அவர் கையில் கொடுக்கும்போது ரசீது பார்த்திங்கன்னா பறந்து சிவா அப்பா காலிலையே விழுது. அதாவது கபிலனுடைய அப்பா தான் சிவாவுடைய அப்பா அப்படின்றது ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ ஏன்னா அவங்களுடைய கையில் அந்த விரலில் மோதிரம் போட்டிருக்கதை வச்சு தான் நானும் சொல்கிறேன். ஸோ அவங்க காலில் அந்த சீட்டு விழுகும்போது அதை எடுக்க போகிற தருணம் அவர் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பார்த்துப்பா அப்படின்னு சொல்லி சிவாவுடைய தலையில் கை வச்சு எழுந்துக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சிவா நின்றுட்டுருக்காங்க. இந்திரா சிவாவை நோட் பண்ணுறாங்க.
அப்போது அந்த இடத்துல அயிலுடைய அப்பா சிவாவுக்கு நன்றி சொல்ல, இதில் எதுக்கு அங்கே நன்றிலாம் சொல்லிக்கிட்டு, நானும் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தானே அப்படின்னு சொன்னதை நோட் பண்ண இந்திரா, அயிலுக்கிட்ட உங்களுடைய செலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இதோட எபிசோடையும் முடிக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.